ஹாய் ஹலோ மை டியர் வியூவர்ஸ். சீனாவுக்கு 60%, மெக்சிகோவுக்கு 25%, கனடாவுக்கு 25%. இது வெறும் நம்பர்கள்லாம் கிடையாது. உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட போகிற ட்ரம்ப்போட வரிகுண்டுகள், அதாவது டேரிஃப் பாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சாதாரணமான பிரெட் பாக்கெட்லேருந்து விலை உயர்ந்த ஐஃபோன் வரைக்கும் எல்லாமே மாறப்போகுது. இது ஏன், இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நான் உங்கள் பிரபாசேந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிட்டதுமே முதல்ல செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஆக்ட். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நீ எனக்கு எவ்வளோ வரி போடுறியோ அவ்வளோ வரியை நானும் உனக்கும் போடுவேன் அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிள் லாஜிக்காக ட்ரம்ப் இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதில் முதல் டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் இவரோட முதல் டார்கெட்டாகவும் அமெரிக்காவோட மிகப்பெரிய பொருளாதார எதிரியாகவுமே ட்ரம்ப் இவங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. இதோட வரியோட அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய மொத்த பொருட்களில் 60 to 100% வரைக்குமே வரியை போட்டு வச்சிருக்காரு. அதாவது ஒரு பொருள் 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 10,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு மொபைலோ இல்லை ஒரு பெரிய பொருளோ இப்போ 60% அப்படியே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபாய் வருது. 16,000 ரூபாய் கொடுத்து தான் இந்த சீனா ப்ராடக்டை அமெரிக்காக்குள்ளே இருக்கவங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய டேரிஃப் போட்டிருக்காரு. இது சீனாவுக்கு ஒரு பெரிய அடி தான். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டு அமெரிக்காவில் சேல் ஆனால் தான் சீனாவோட எக்கனாமியுமே இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ராடக்ட்டு இப்போ விலை அதிகமாக இருக்கனால அங்கே இருக்கவங்க பை பண்ணுறவங்க அப்படியே கம்மியாவாங்க இல்லையா? அந்த கம்மியாகிறதுனால சீனாவில் இருக்கவங்களுக்குமே ஓரளவுக்கு பாதிப்பு தான். இதில் முக்கியமான பாதிப்பாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, சீனாவில் செமி கண்டக்டரு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் சோலார் பேனலு இதெல்லாம் அமெரிக்காக்குள்ளே இம்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சோலார் பேனல்லாம் இருக்குது. அந்த சோலார் பேனலை அப்படியே நிறைய சைனா ப்ராடக்ட் வாங்கி ஒரு வீட்டில் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டில் இப்போ ஒரு டேமேஜ் வந்துருச்சு, இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, முன்னே பொருளோட விலை ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கலாம். அந்த 10,000 ரூபாய் இருக்கக்கூடியது இப்போ ஒரு 16,000 to 20,000 வரைக்குமே வரும். அதனால தான் இது சீனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாகவும் சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவுமே இதை கொண்டு ட்ரம்ப் விட்டுருக்காரு. இதை ட்ரம்ப் ஏன் இதை செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் சீனாவோட ஆதிக்கத்தை இதுலேருந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இதனால் பல கம்பெனிகள் சீனாவை விட்டு இந்தியாவுக்கோ இல்லை வியட்நாமுக்கோ அப்படியே மாறி அவங்க பாட்டு கம்பெனியை மாற்றி ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவிலையுமே ட்ரம்ப் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தபடியாக ட்ரம்ப் இன்னொரு வேலையுமே பார்த்துருக்காரு. அவரோட அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய மெக்சிகோ அப்புறம் கனடா, இந்த 2 நாடுகளுக்குமே ஆரம்பத்துலேருந்து ட்ரம்ப் இவர் மேலே ஒரு 25% ஆஃப் டேரிஃபை போட்டுட்டு இருக்காரு. இதில் மெக்சிகோவுக்கு 25% டேரிஃப் ட்ரம்ப் எதுலேருந்து போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக காரு அப்புறம் காய்கறிகள், இந்த முக்கியமான 2 பொருளுக்கு 25% டேரிஃப் ட்ரம்ப் போட்டிருக்காரு, அதாவது மெக்சிகோ நாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கனடா பக்கத்து கண்ட்ரி இல்லையா, அவங்க கிட்ட இருந்து எரிசக்தி பொருளை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே 25% டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. இதோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு? 2026 சில பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா USMCA அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தோட படி சில விதிவிலக்குகள், அதாவது கனடா நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு. ஆனாலுமே ஸ்டீல் பிளான்ட் அப்புறம் அலுமினியம் இது எல்லாத்துக்குமே 50% டேரிஃப் நாங்கள் போடுவோம். அதாவது நீ 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் 15,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் அதை இறக்குமதி பண்ணி நீங்கள் எங்கள் நாட்டில் 15,000 ரூபாய்க்கு தான் MRP போட்டு விற்க முடியும். அப்படி இல்லையா உங்களுக்கு கூடுதல் லாபம் வேணுமா, நீ அதை 17,000க்கு விற்றுக்கோ, ஆனால் எங்களுக்கு 5,000 ரூபாய் நீ டேரிஃப் கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு 50% டேரிஃப் போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், ஸ்டீலு, அந்த அலுமினியம், அந்த பாத்திரம் எல்லாமே அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கனமாக இருந்தால் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இன்டெக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணுற ஆட்கள், அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கனமான பாத்திரம், கீழே ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த கீழே இருக்கக்கூடிய ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை தான் அவங்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வரி போட்டு அதில் 50% போட்டால் கனடாவிலேருந்து வரக்கூடிய பொருளை அவங்க தவிர்த்துட்டு உள்நாட்டு உற்பத்தியில் தயாரான அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு ஏற்ற மாதிரியான பாத்திரங்கள், அப்புறம் ஸ்டீலு, இதெல்லாமே உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கிறது தான் வாங்குவாங்க. இதுதான் ட்ரம்ப்போட ஒரு முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. இப்போ இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே ரெசிப்ரோக்கல் டேரிஃப் தான் போட்டிருக்காரு. இதோட வரியோட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய மருந்து பொருட்கள், அப்புறம் இந்த IT செக்டர்ஸு, அது இல்லாமல் ஜவுளிகள் மீதான வரி கிட்டத்தட்ட ஒரு 10%லேருந்து 25% அடிப்படை டேரிஃபாக போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் இதில் ரஷ்யாவோட விவகாரத்தை வேற உள்ள இழுத்து வச்சு பேசியிருக்காரு. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குது இல்லையா, இதில் கூடுதலாக இப்படி நீங்கள் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடுதலாக ஒரு 25%
டேரிஃபாக நான் போட்டு டோட்டலாக ஒரு 50% மாற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டே தான் இருக்காரு. அது இல்லாமல் இதில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள், அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து உலக நாடுகள், அதாவது ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், யூகேக்குலாம் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே அமெரிக்காவுக்கும் இடையில வந்து ஒரு ட்ரேட் வார் போயிட்டு தான் இருக்குது. அதாவது ட்ரேட் வார் வந்து உச்சத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்டீலு, அதுக்கப்புறம் அலுமினியம், சொகுசு காரு, இது எல்லாத்துலேயுமே ஒரு 15 to 25% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் நாடு. இந்த பிரேசில் நாடு வந்து நீங்கள் எங்க கூட அதிகமாக பிஸ்னஸ் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, இதனால வர்த்தக பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இந்த பிரேசில்ல இருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு வந்து 50% டேரிஃப் போட்டிருக்காரு. அதாவது நீங்க வந்து கம்மியா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 50% டேரிஃப் வந்து பிரேசில் நாட்டுக்காக போட்டிருக்காரு. இதெல்லாம் ஏன் அவர் இப்படி பண்றாரு? இதுல ட்ரம்போட லாஜிக் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து 3 விஷயத்த ட்ரம்ப் வந்து முக்கியமானதா பாக்குறாரு. அது என்னன்னா, பிரிங் பேக் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் ட்ரேடு டெபிசிட், அதுக்கப்புறம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்றது. அதாவது உள்நாட்டு உற்பத்தியில ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாம இறக்குமதி மூலியமா கொஞ்சம் வருமானத்தை ஈட்டி அது மூலியமா நாட்டை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுல பிரிங் பேக் ஜாப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா பொருட்கள் உற்பத்தியை வந்து அதிகரிச்சு வெளிநாடுகளை நம்ம சார்ந்து இருக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிரிங் பேக் ஜாப்ஸ் கொள்கையா பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா ட்ரேடு டெபிசிட். அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து பொருள் வாங்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, விற்கும் அளவு வந்து குறைவா இருக்கு. இதை சமன் செய்யறதுக்காக தான் இந்த ட்ரேடு டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காரு. அடுத்து ரெவன்யூ. இது வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இந்த வர்த்தகத்தின் மூலியமா நமக்கு வந்து ஒரு வருமானத்தை ஈட்டி அதன் மூலியமா அப்படியே கவர்மெண்ட்டை மூவ் பண்ணிட்டே இருக்காரு. சரி, ஓகே, இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரிகளால அமெரிக்காவில் பொருட்களோட விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிபுணர்கள் வந்து உள்நாட்டு நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விலைலாம் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம நாடு வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா நீங்க ஏற்கனவே வல்லரசா தான் இருக்கீங்க, இன்னும் எப்படா வல்லரசு ஆவீங்க அப்படிங்கிற டவுட் வரும். அதான் எனக்கும் தெரியல. அதுதான் ட்ரம்போட ஐடியாவாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இது ஒரு பக்கம் சவாலாவே இருந்தாலும், சீனாவில இருந்து வெளியேற நிறுவனங்களை நம்ம இந்தியா அப்படியே ஈர்த்து கொண்டு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வச்சுச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.